see class 7 exercise 1.1 question number 2. இந்த வீடியோல exercise 1.1ல question number 2 தான் ரீட் பண்ண போறோம். இந்த question வந்து நம்ம பண்றதுக்கு முன்னாடி integers addition and subtraction ரூல்ஸ்ல பயங்கர கிளியரா இருந்தா ஈஸியா பண்ணிடலாம். வாங்க சம்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம்ம ஸ்லோவா ரீட் பண்ணலாம். In a quiz, positive marks are given for correct answers and negative marks are given for incorrect answers. If Jack scores in 5 successive rounds were 25, minus 5, minus 10, 15 and 10, what was his total at the end? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம்ம ரீட் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடணும். இது எல்லாமே வந்து நம்ம எதுவுமே வந்து மிஸ்டேக் பண்ணாம பண்றதுக்காக ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ். கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு பாசிட்டிவ் மார்க்ஸ், இதெல்லாம் சும்மா ஒரு ஹிண்டா எழுதினா போதும். ராங் ஆன்சர்ஸ் ஆர் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோர்ஸ் ஆஃப் ஜாக் எவ்வளவு? ஸ்கோர்ஸ் வந்து 25, minus 5, minus 10, 15 and 10. என்ன கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் டோட்டல் மார்க்ஸ் அட் த எண்ட். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து சொல்யூஷன் பார்ட்ல எழுதிக்கணும். ஸோ டோட்டல் அப்படின்னாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எவ்ரி திங் வி ஷுட் ஆட். 25 plus minus 5 plus minus 10 plus 15 plus 10. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது மார்க்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மார்க்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர்ஸ் எதெல்லாம் பாசிட்டிவ்? 25, வேற 15 and 10. ஸோ ஈஸியா பண்ணிடலாம். 15 plus 10 எவ்வளவு? 25. 25 plus 25 is 50. இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் இருந்தோம். ஸோ மென்டலா நம்மளுக்கு வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணணும். எழுதிலாம் பார்த்து கால்குலேட் பண்ணோம்னா டைம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து மார்க்ஸ் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். இன்கரெக்ட்னா நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -5 plus -10. இப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைன்ல இருக்கு. ஸோ யூ ஷுட் ஆட் இன்டீஜர்ஸ் அடிஷன். தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இன்டீஜர்ஸ் எப்படி ஈஸியா பண்ணணும் அதை பார்த்துட்டு இதை பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். -5 plus -10, ஸோ -15. இப்போ டோட்டல் மார்க்ஸ்லாம் என்ன பண்ணும்? ரெண்டையும் ஆட் பண்ணும். 50 plus -15. இப்போ ஒன்னு பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. ஸோ வந்து சாட்ஸ் ரூல், டிஃபரன்ஸ் சைன் இருந்தா சப்ராக்ட் பண்ணிக்கணும். 50 minus 15 வந்து 35. இதுல கிரேட்டர் நம்பர் என்னது? 50யா -15ஆ? 50, அதனோட சைன் பிளஸ். ஸோ 35 மார்க்ஸ் தான் வந்து டோட்டலா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.